நன்மை தெரியாது. பெரியவா மாத்திரம் தான் எடுக்க முடியும். இந்த வைரி பாவமே யார்ட்டையும் இல்லாமல் இருந்தாலே இன்னும் ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். 57, 58 சம்ஸ்கிருத காலேஜில் பாதி காலம் ஒரு 500 நாள் கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தை பவித்திரம் பண்ணால் அதுக்கு பேர் பாதி காலம் சம்ஸ்கிருத காலேஜில் இருந்தால். மெட்ராஸை பற்றி தெரிஞ்சவாளுக்கு தெரியும். சம்ஸ்கிருத காலேஜிலேருந்து இந்த கபாலீஸ்வரர் கோயில் போகிற அந்த லஸ்கார் நல்லூர் ஜங்ஷன் இருக்குது. அந்த காலத்தில் நாஸ்திக பார்ட்டியை சேர்ந்த சில பேர் ஆளை வச்சு சங்கராச்சாரியருக்கு செருப்பை தூக்கி காட்டணும், கருப்பு கொடி காட்டணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தான். இது மடத்தில் இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. பெரியவா அந்த வழியில் போவான்னா வேறு வழியில் போகலாம் ஏதோ சொன்னால் அந்த வழியில் தான் போகணும்னு விட்டா. பெரியவா மேனாவில் போயின்னு இருக்கா. அந்த ஜங்ஷன் வந்த உடனே மேனாவை நிறுத்ததுக்கு சீக்கிரம் கொடுத்தா. யாரும் அவன் 10 ரூபா கையில் காசு வாங்கினான். அந்த காலத்தில் 10 ரூபாங்கிறது பெருசு. 10 ரூபா வாங்கிட்டு கருப்பு கொடி காட்டுறதுக்காக அவன் கருப்பு கொடியை வச்சுன்னு இருக்கான். மேனா திடீர்னு நின்ன உடனே பயந்து போயிட்டான். ஏன்னா இந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு எல்லோரும் பேசிக்கிறா. அதுதான் சாபங்கப்பம் கொடுத்துட்டா நம்ம குழந்தை குட்டிகள்லாம் நல்லா இருக்காதுன்னு அவளுக்கு உள்ளூர ஒரு பயம் வேறு. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டா. மேனா கதவை திறந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்ன பேர், என்ன ஊர், என்ன பண்ணுற எல்லாம் கேட்டுட்டேன். நீங்கள் எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும், நான் பரமேஸ்வரனை பிரார்த்திச்சுக்கிறேன்னார். மேனா கிளம்பிடுச்சு. நடு ரோட்டில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். நாங்கள் கருப்பு கொடி காட்டணும்னு நினச்சிட்டு வந்தோம், நாங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற யாருக்கு தோணும் இந்த மாதிரி. இன்னொரு சமயத்தில் என்னாச்சு, பெரியவாளுக்கு 80 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ பல பேர் தரிசனத்துக்கு வந்துட்டே இருக்கா. பெரியவா டைரெக்டாக பேச மாட்டாள. அணுக்கு தோன்ற யாராவது கூப்பிட்டு அவனை கேளு அப்படின்னு தான் சொல்லுவாள். அதுக்கு என்ன காரணம்னா, தெய்வம் நேர பேசாதோணும். பரோட்ச பிரியாகி வகை தேவாகான்னு தெய்வம் நேர பேசாது. அதனால் பெரியவா தேவதா ஸ்வரூபமாக சர்வதேவதா ஸ்வரூபமாக இருந்ததுனால அணுக்கு தொண்டர்கள் மூலமாக தான் பேசுவார். ஒருத்தனை சுட்டி காட்டி அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறான்னு கேளு. கேட்ட உடனே நான் தழுத்து போயிட்டு எங்கள் தாத்தா காலத்தில் பிச்சை எடுத்தா எங்கள் அப்பா காலத்தில் ஒரு வயல் கஞ்சிக்கு ஒரு வேளை கஞ்சிக்கு வழி ஏற்படுது. பெரியவங்க அனுகிரகத்தால் இப்போ 3 வேளை நல்லா சாப்பிட்டு இருக்கோம். ஏதோ பிரசாதத்தை வாங்கிட்டால் போயாச்சு. கூட்டமாக தான் கலைஞ்சி போயிடுது. எதுக்காக திடீர்னு அவனை கேட்டால் யாருக்கும் தெரியாது. பெரியவா சொல்லணும்னு காத்துருக்கா. பெரியவாட்ட டைரெக்டாக கேட்கவும் முடியல. எல்லோரும் கூட்டமாக தான் கலைஞ்சி தனியாக இருக்கிறது. பெரியவா முள்ள கதைய ஆரம்பித்தா. ஒருத்தனை இன்றைக்கி சாப்பாடுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்க சொன்னேனே, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கெல்லாம் ஔத்சுக்கியம் இருக்குது, நானே சொல்கிறேன்னு. 50 வருஷம் முன்னாடி பெரியவாள் சுமார் 30 வயசாக இருக்கிறது இந்த இன்றைக்கி வந்தானே அவனுடைய தாத்தா நாஸ்திக பார்ட்டியை சேர்ந்தவன் பெரியவாளுக்கு செருப்பை தூக்கி காட்டியிருக்கான். யாருமே கவனிக்கல. பெரியவாளுக்கு மாத்திரம்தான் தெரியும். செருப்பை தூக்கி காட்டினவனுக்கு தெரியும், பெரியவாளுக்கு தெரியும். 3ஆவது நபருக்கு யாருக்கும் தெரியாது. அவன் தெருவில் போகிறபோது பெரியவாளுக்கு செருப்பை தூக்கி காட்டியிருக்கான். 50 வருஷம் ஒருத்தட்ட மூச்சு விடல பெரியவா. 80 வயசுக்கு மேலே முள்ள சொல்கிறா, பழங்கதையை சொல்கிறா. அவள் தாத்தா செருப்பு தூக்கி காட்டினா, எனக்கு அம்பாள் எனக்கு டெஸ்ட்டு வைக்கிறதான்னு அடுத்துன்னேன். நீ ஊருக்கெல்லாம் கீதையை உபதேசம் பண்ணுறியே, துல்ல நிந்தா ஸ்துதிர்மோனி யுவமே பக்த சுபயப்பிரியான்னு சொல்றியே, நிந்தனையை ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடிய பக்கம் உனக்கு வந்துவிட்டா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாள் அம்பாள்னு அடுத்துன்னேன். அவன் நன்னா இருக்கணுமே அம்பாள்கிட்ட வேண்டினேன் நான். பெரியவா அவனுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருந்தது. பெரியவாளுக்கு செருப்பு தூக்கி காட்டின தோஷத்துக்காக, அதாவது சாதாரணமாக இந்த ஜென்மாவில் பண்ணாவுடைய கர்மாவுடைய பலன் இன்னொரு ஜென்மாவில் தான் வரும். ஆனால் ரொம்ப கடுமையான பாபமாக இருந்தாலோ ரொம்ப வசந்த புண்ணியமாக இருந்தாலோ இந்த ஜென்மாவிலேயே பலத்து கொடுத்துரும். 3 வருஷமோ 3 மாதமோ 3 பட்சங்கள்லையோ 3 நாளில் கூட பலத்து கொடுத்துடும். திபிர்வர்ஷைகி திபிர்மாசைகி திபிப்பக்ஷைகி திபிர்தினைகி அத்யுத்கட்டைகி புண்ணியபாபைகி இகைவ பலமஷ்ணுதேன்னு ஸ்லோகம். மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணால் அந்த ஜென்மாவிலேயே, இந்த மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு அபச்சாரம் பண்ணால் இன்னொரு ஜென்மாவில் பலன் வரும். மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணால் அந்த ஜென்மாவிலேயே பலன் வந்துடுது. 1000 ஏக்கர் நிலம் இருந்தவனுக்கு கையில் ஒன்றுமே இல்லாமல் பிச்சை எடுக்க முடியாது வந்துடுத்து. எல்லாம் கையை விட்டு நஷ்டமாக போச்சு. பெரியவாளுக்கு செருப்பு தூக்கி காட்டின அந்த பெரிய அபச்சாரத்துடைய பலன் பிச்சை எடுக்க முடியாது வந்துடுச்சு.
பெரியவா அம்பாளை பிரார்த்திச்சுன்றதுனால அவனுடைய புள்ள காலத்தில் ஒரு 1/2 வயதுக்கு கஞ்சி கிடச்சிது. அதுக்கு அடுத்த நிலைமை பேரனுடைய காலத்தில் 3 வேளை சாப்பாடு கிடச்சிடுச்சு. அதனால் அந்த பேரன் வந்திருக்கோது கேட்டிருக்கா, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறான்னு கேளு. தனக்கு செருப்பு தூக்கி காட்டினவனை முதற்கொண்டு அவன் நன்னா இருக்கணும்னு நினச்ச ஒரே மகாபுருஷா பெரியவா. வேற ஒருத்தர் நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி நிறைய வேற ஒருத்தர் இப்படி பிரார்த்திப்பார்னு யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? அதனால தான் இன்றைக்கும் பெரியவாளை பற்றி சொன்னால் கண்ட ஜலம் வருது. பெரியவா தான் நமக்கு எல்லாமே. மாதா பிதா குரு தெய்வம் வழிகாட்டி.